பிளெஸிங்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை செழிக்கும்படி நமக்காக வைத்திருக்கிற வல்லமை, நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்புகள். அப்ப என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை, அப்படி ஜெபம் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிற அவர் விருப்பப்படுறார், ஆசீர்வதிக்கிறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி ஈசாக்குக்கு ஜனங்க தேடி வந்து ஆசீர்வதிச்சுட்டு போனாங்களோ, தேடி வந்து அவனை வாழ்த்திட்டு போனாங்களோ, அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை நன்மைகளுக்கு அட்ராக்டிவாக மாற்றுவார். You know what the blessing does to you? The blessing makes you attractive to the goodness of God, and blessing brings favor wherever you go. ஆசீர்வாதம் என்ன செய்யுது? கர்த்தருடைய நன்மைகளுக்கு நம்மளை காந்தமா மாத்துது. We become magnetic to the blessings of God, to the goodness of God. எங்க போனாலும் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி, நம்மளுக்கு வாசல்கள் திறக்கிற மாதிரி, எங்க போனாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் ஏற்படுற மாதிரி, அந்த ஆசீர்வாதம் நம்மளை அட்ராக்டிவா மாத்துது. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த ஒரு மிக முக்கியமான விஷயமே என்னன்னா, ஜெபம் ஒரு கணம் வாய்ந்தது. ஏன்னா ஜெபம் தேவனை கனப்படுத்துது. அதனால ஜெபிக்கிறவங்களை தேவன் கனப்படுத்துறார். யாபேஸ் கனம் பெற்றவனா இருந்தான். அப்படிதான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் யாபேஸை பத்தி இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா யாபேஸுக்கு அவங்க அம்மா வலி வேதனை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா யாபேஸ் அந்த பேரை வச்சுனே தான் வாழ்க்கையை நடத்திக்கல. அப்படி ஆரம்பிச்சாச்சே, அவ இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான். நம்ம என்னடா இப்படி பேர் வச்சுட்டாங்களே நமக்கு அப்படின்னு ஒரு விக்டிம் மென்டாலிட்டியில் இல்லாமல் பாரு, நம்ம உலகம் நம்மளை விக்டிமாக பண்ணணும்னு ஆசைப்படுது. விக்டிம்னா என்னது? நீ பாதிக்கப்பட்டவன், ஐயோ உங்கள் அப்பா உன்னை சின்ன வயசில் விட்டு போயிட்டாங்களா, ஐயோ உங்கள் அம்மா உன்னை நேசிக்கலையா, ஐயோ உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஐயோ சின்ன வயசில் உன்னை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிட்டாங்களா, வேர்பல் அப்யூஸ் பண்ணிட்டாங்களா, ஐயோ இனி அவ்வளோதான், எதிர்காலம் பூரா நீ அந்த காயத்தோடு வாழ வேண்டியதான். உலகம் நம்மளை விக்டிமைஸ் பண்ண நினைக்குது. ஆனால் தேவன் நம்மளை விக்டோரியஸாக மாற்ற நினைக்கிறார். அப்போ நம்ம பாதிக்கப்பட்டவங்க இல்லை, நம்ம எல்லாருமே இந்த உலகத்து மேலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறவங்க. ஆமென். அப்போ we are not the victims, we are victors. அப்போ உலகம் நம்மளை விக்டிமைஸ் பண்ணுது. அன்னைக்கு எத்தனை பேர் யாபேஸை பார்த்து சொல்லியிருந்துக்கலாம், யாபேஸ் பாவம் பாணி, உங்கள் மம்மி இப்படி பேர் வச்சிட்டாங்க, உனக்கு வலி வேதனைன்னு பேர் வச்சிட்டாங்க, அவ்வளோதான் வாழ்க்கையே வலி தான், வாழ்க்கையே வெறும் வேதனை தான். ஆனால் யாபேஸ் சொல்கிறாரு, எனக்கு ஒரு தேவன் இருக்கும்போது நான் கவலைப்பட தேவையில்லை, அந்த தேவனோட இணையத்துக்கு நான் ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டதுனால கவலைப்பட தேவையில்லை. எத்தனை பேர் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாருன்னு அறிந்திருக்கிறோம், எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையில் இருக்கிறோம், தேவன் நம்மளை கனம் பெற்றவர்களாய் மாற்றுவார். அப்போது உலகமும் அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை அவனை கட்டி போட நினச்சா, அவன் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு தேவன் இருக்கிறார், அவரோட ஜெபம் பண்ணும்போது அவர் என்னை கனம் பெற்றவனா மாற்றுவார். அதுதான் தேவன் மாற்றினார். ஜெபிக்கிறவனை தேவன் கனப்படுத்துவார். ஆமென். தேவன் கனப்படுத்துறார், யாபேஸை கனப்படுத்துறார். ஸோ யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணாரு பார்க்கலாமா? படிக்கிறேன் பாருங்க. 1 Chronicles chapter 4 and verse number 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஸோ துக்கம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட ஒரு பேரை வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் 10ஆம் வசனம் பாருங்களேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அருமையான வசனம், ஒரே வசனம், ஆனால் ஃபுல்லி லோடட் வசனமாக இருக்குது, நிரம்பின ஒரு வசனமாக இருக்குது. இது ஹீப்ரு பாஷையில் யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இப்போ தமிழில் வந்து ஆசீர்வாதம்ன்ற ஒரு வார்த்தை இல்லையா, ஆசீர்வதித்து. ஓ தட் யூ வுட் பிளஸ் மீ இண்டீடுன்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிளில். அப்போ இண்டீடுன்ற வார்த்தை ஆட் ஆயிருக்குது இங்கிலீஷ் பைபிளில். ஒரிஜினல் ஹீப்ருவில் போய் பார்த்தோன்னா அந்த வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை இல்லை, வார்த்தைகள். ஏன்னா பிளஸ்கான ஹீப்ரு வார்த்தை வந்து பராக். என்னது அது? சத்தமாக சொல்லுங்க. பராக். ஓகே, பராக். சரி பிரதர், பராக்னா பிளெஸ்ஸிங் தானே, பான் பராக் வாங்கி போட்டுமா நான் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. மிட்வீக் சர்வீஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோக் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பராக்னா பிளெஸ்ஸிங். பராக்னா என்னது? இப்போ பிளெஸ்ஸிங், பிளஸ்ன்னு அர்த்தம் சரியா? பராக்கா அப்படின்னா பிளெஸ்ஸிங். ஓகே, இப்போ பிளெஸ்ஸிங்கான அர்த்தம் என்னது? பிளெஸ்ஸிங்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? எல்லா விஷயத்துலையும் செழித்தோங்கும்படி தேவன் கொடுக்குற வல்லமை, எல்லா விஷயத்துலையும் செழிப்பாக இருக்கும்படி வல்லமை. எல்லாரும் சொல்லுங்கள், அது ஒரு வல்லமை. எதுக்கான வல்லமை? நல்லா வாழ வைக்கிறதுக்கான வல்லமை. ஸோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வச்சார்னு அர்த்தம், அவன் நல்லா வாழும்படி அவனுக்கு வல்லமை கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? பர அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பேர் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஓ, அப்போ நம்மலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னா நல்லா இருக்கும்படி கர்த்தர் வல்லமையை கொடுத்துருக்கிறார். கைவேற்றி சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கும்படி கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார்.
அது பேர் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வல்லமை, நல்லா இருக்கும்படிக்கான தேவனுடைய சக்தி, தேவனுடைய ஆற்றல். தேவன் நம்மளை எம்பவர் பண்ணியிருக்கிறார். யூ ஆர் எம்பவர்ட் டு ப்ராஸ்பர். ப்ராஸ்பர் என்ன உடனே வெறும் பணத்தை பற்றி மட்டும் நினைக்க வேண்டாம். ப்ராஸ்பரிட்டின உடனே வெறும் காரு பங்களா அந்த மாதிரி மட்டும் நினைக்க வேண்டாம். அதுவும் இருக்குது, ஆனால் அது ஒரு வாரத்தில் இருக்குது. ப்ராஸ்பரிட்டின உடனே என்னுடைய ஒப்பீனியனில் நம்பர் 1 என்னவா இருக்கணும்னா, தேவனை பற்றின ஒரு வெளிப்பாடில் ஒரு செழிப்பு. கர்த்தர் யார், கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ நல்லவர், அந்த வெளிப்பாடு தான் உண்மையான ஒரு செழிப்பு பார். ஏன்னா அந்த செழிப்பை பெற்றுக்கொண்டோன்னா நம்ம ஆத்துமா செழிப்பாக இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு தான் உண்மையான செழிப்புக்கான தாய் போல. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர், அதுக்கப்புறம் தேவனுடைய காரியங்களை நோக்கி செழிப்பாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வரும்போது விதைக்கிறதா இருக்கலாம், ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், அது ஒரு செழிப்புக்கான அடையாளம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை, அழைப்பை கண்டுபிடிக்கிறது, அது ஒரு செழிப்பு. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது, அது ஒரு செழிப்பு. அப்புறம் ஒரு வாரத்தில் வருது என்னது, காரு பங்களா, அப்புறமா நிறையா விதமான பணம், இதுவும் இன்க்ளூசிவ் தான். ஆனால் தட் இஸ் நாட் தி ஒன்லி திங் அபவுட் ப்ராஸ்பரிட்டி. அப்போ ப்ராஸ்பரிட்டின உடனே இன்றைக்கி ஜனங்க ஏன் அதுக்கு எதிர்த்து வர்றாங்கன்னா, வெறும் பணம் பணம் பணம்னு பேசிடுறோம் தெரியுமா சில டைம் ஜாக்கிரதை இல்லாமல். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களா ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், இவங்களா ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், வெறும் காரு பங்களா இதை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. நல்லா கவனிங்க, அதெல்லாம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, இருக்குது சொல்லுங்கள், ஒரு வாரத்தில் இருக்குது. இப்போ நடுவில் யார் இருக்கிறது? ப்ராஸ்பரிட்டின உடனே நம்மளை ப்ராஸ்பர் பண்ணுற தேவனை பற்றின அந்த வெளிப்பாடு. So at the heart of true prosperity is a revelation of God and who he is. அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த செழிப்பு, எல்லா விஷயத்திலும் செழிப்பாக இருக்கும்படி கர்த்தர் ஒரு வல்லமை கொடுக்குறாருல்ல, அதுதான் ஆசீர்வாதம். இப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கான ஹீப்ரு வார்த்தை என்னது? ஏன்னா ஆசீர்வதியும் அப்படின்றதுக்கான வார்த்தை என்னது? பராக். பி சரியா, BARAK, பராக், பராக். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த 4ஆம் வசனத்தில் அவர் பராக்குன்னு ஒரு தடவை சொல்ல, 2 தடவை சொல்கிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வந்தார்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அப்படி தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் ஹீப்ரூவில் அந்த வேர்டை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்போ ஹீப்ரூவில் என்ன வருது? பராக், பராக். வெறும் பராக்குன்னு சொல்ல, பராக், பராக், என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அப்போ இங்கிலீஷ் பைபிள் எப்படி வந்திருக்கணும்? ஓ தட் யூ வுட் பிளஸ் மீ, பிளஸ் மீ. என்ன மாதிரி அருமையாக இருக்குது பாரு. என்ன இப்படி ஜெபம் பண்ணியிருக்கார் வாஞ்சோட, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறாங்க? ஏன்னா அவர் வந்து ஒரு எபிரேயன். இப்போ நம்ம தமிழில் ஒரு சில விஷயம் இருக்கோ, அது தமிழில் மட்டும் தான் சொல்ல முடியும். இங்கிலீஷில் ஒரு சில விஷயம் இருக்கோ, அது இங்கிலீஷில் மட்டும் தான் சொல்ல முடியும். சரியா? இப்போ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மழை வந்தால், ஹெவி ரெயின் வந்தால் என்னன்னு சொல்லுவாங்க? இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இப்போ எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இப்போ தமிழ் அப்படி சொல்ல முடியுமா? வெளியே போகாத வெறும் பூனையும் நாய்மா பெஞ்சுனுக்குதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம முடியாது. அது இங்கிலீஷில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ தமிழில் நம்ம சொல்கிறோம்ல, பார்த்து போ மழைகளை வரப்போகுது அப்படின்றோம். இப்போ அது இங்கிலீஷில் சொல்ல முடியுமா? சொல்ல ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வாட்ச் அண்ட் கோ, ரெயின் கெயின் வில் கம் அப்படின்னு சொல்லாமா நம்ம? வாங்க 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 வந்து உட்காருங்க, சாப்பிட்டுக்கிட்டு போகிறது அப்படின்றோம். அப்போ இங்கிலீஷில் சொல்ல முடியாது இல்லையா? நம்ம ப்ளீஸ் ஈட் அண்ட் கீட் அண்ட் கோ. தமிழ் பாஷைன்னும் போது அதுக்கான ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்ன உடனே அதுக்கான ஒரு சில இசம்ஸ் இருக்குது, ISMS இசம்ஸ் இருக்குது. அதே போல் ஹீப்ரூன உடனே ஹீப்ராயிசம்ஸ் இருக்குது. இப்போ ஹீப்ரூவுடைய கானடேஷன், அவங்களுடைய அர்த்தம், அவங்களுடைய மனதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது அவங்க அர்த்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, அப்படின்னா இல்லை நான் ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா அதை 2 டைம் சொல்லுவாங்க, அதே வார்த்தையை 2 டைம் சொல்லுவாங்க. இல்லை நான் ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா 3 டைம் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. அதனால தான் ஒரு சில தடவை ஜீசஸ் சொல்ல தெரியுமா, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் சொன்னாலே அது மெய், இதில் மெய்யாக சொல்லுகிறேனால அது ரொம்ப மெய்யாயிடுச்சு. ஆனால் நீங்கள் மெய்யாகவே மெய்யாகவேன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறார் கன்ஃபார்ம் பா இது. அட நானே மெய்யாகவே மெய்யாகவேன்னு 2 டைம் சொல்கிறேன்னா அப்போ அதை நான் உண்மையான அர்த்தத்தோட சொல்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ எதெல்லாம் 2 தடவை சொல்கிறாங்களே என்ன அர்த்தம்? அழுத்தி சொல்கிறாங்க, அது நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாக நடக்கும். ஸோ நிச்சயத்தை சொல்கிறதுன்னு அர்த்தம். இது பல இடத்துல நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும், ஏன் புதிய ஏற்பாட்டு வசனங்கள் கூட நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனிசஸில் தேவன் சொல்கிறார் இல்லையா, ஜெனிசஸில் தேவன் ஆதாம் கிட்ட சொல்கிறார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் நீ புசிக்கவே புசிக்கலாம். கவனிச்சிங்களா அந்த வார்த்தை? இங்கிலீஷில் வந்து ஃப்ரீலி ஈட்டுன்னு வரும். ஸோ தமிழில் டிரான்ஸ்லேட் நீ புசிக்கவே புசிக்கலான்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக சாப்பிடலாம். அப்போ அந்த இடத்துல சாப்பிடுன்ற வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்கும்?
புசிக்கவே புசிக்கலாம் தமிழ்ல வந்துச்சே. அப்போ எபிரேய மொழியில் 2 தடவை வந்திருக்கும். அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடு. எல்லாம் சொல்லுங்க, கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடு. அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துறார். அப்புறம் சொல்றாரு, ஆனால் இந்த ஒரே ஒரு விருட்சத்தில் மட்டும் நீ சாப்பிடாத, நல்லது கெட்டது தெரியுற அந்த மரத்துல மட்டும் சாப்பிடாத. நீ சாப்பிட்டா அந்த சாப்பிட்ட நாள்லயே என்ன ஆவ? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. The day you eat of it, you shall surely die. Surely die ன்னு வரும் இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ்ல நீங்க பாருங்க, நீ சாகவே சாவாய். என்னது? அப்ப ஈப்ரூல என்ன வந்திருக்கும் அந்த இடத்துல? அந்த மரணத்துக்கான வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்கும்? அப்படின்னா அர்த்தம் கன்ஃபார்மா சாவ. புரியுதுங்களா? 2 தடவை வந்தான்னு அர்த்தம் கன்ஃபார்ம், அதிக நிச்சயத்தோட சொல்றேன், அழுத்தி சொல்றேன்னு அர்த்தம். அப்போ எபிரேய மொழி பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான், ஆனா 2 தடவை சொன்னா அழுத்தி சொல்றேன், கன்ஃபார்மா சொல்றேன்னா நிச்சயமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றார், நீ சாகவே சாவாய் அப்படின்றார். இப்போ ரெவலேஷன்ல படிக்கிறோம், நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தர் ஒரு தடவை, அப்புறம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹையஸ்ட் டிகிரி 3 தடவை ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு அர்த்தத்தில் சொல்றாங்க. அப்படின்னா ஆண்டவர் உண்மையாவே ஆழமாக, அவர் எந்த ஆங்கிள் இருந்து நீங்க பார்த்தாலும் அவர் பரிசுத்தர். அதை யாராலுமே நிராகரிக்க முடியாது. 100% கன்ஃபார்ம் இல்லை, இது ஒரு 1000% கன்ஃபார்ம். தேவன் பரிசுத்தர். ஒரு தடவை சொன்னாலே அது உண்மைதான், 2 தடவை சொன்னா ரொம்ப ரொம்ப உண்மை, 3 தடவை சொல்லிட்டா அதை யாரும் இல்லைன்னே சொல்ற மாதிரி இல்லை, அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அது ஹையஸ்ட் டிகிரி, அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அதுக்கு மேலே அழுத்தவே சொல்லவும் முடியாது, அந்த அளவுக்கு அது உயர்ந்தது. இப்போ இங்க வர்றோம் நம்ம எங்க? 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் ஜெபம் பண்ணி சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு. அப்படின்னு அர்த்தம், என்னை ஆசீர்வதிக்காம நான் உங்களை விட மாட்டேன், நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, கன்ஃபார்மா நான் ஆசீர்வதிக்கணும், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாபேஸ் ஜெபம் பண்றாரு. நிச்சயமா வேணும். இப்போ யாபேஸ் ஏன் இப்படி ஜெபம் பண்றாரு? நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்க. ஒருவேளை யாபேஸ் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்து மேல ஒரு கண்ணா இருக்கிறவரா இருக்கலாம், ஒரு கண்ணு வச்சிருக்கலாம் அந்த விஷயத்துல. வாங்க எல்லாருமே ஆதியாகமம் 22:17, Genesis 22:17. ஈசாக்க பலிக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தர் அந்த இடத்துல பேசும்போது சொன்ன வார்த்தை பாருங்களேன். 17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. கமான், இதே வார்த்தைகளை தான் யாபேஸ் பயன்படுத்துறார். பராக் பராக், கன்ஃபார்மா நான் ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படின்னு அர்த்தம் நிச்சயமா பெருக பண்ணுவேன். அப்ப அந்த இடத்துல பெருக்கத்தின் வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்குது? 2 தடவை வந்திருக்குது. பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அப்போ ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ் இருக்குதுன்னா, யாபேஸ் ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை அவர் மேல கேட்டுட்டு இருக்கிறார் அர்த்தம். இது அவைலபிளா இல்லையா? நிச்சயமா அவைலபிள். இவரும் ஆபிரகாமின் சந்ததி. இவர் கர்த்தரை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமை நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சீங்களே, அப்ப என்னையும் நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்போ யாபேசுடைய அந்த முதல் வரியை தான் நீங்க நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஓ தட் யூ வுட் bless me indeed. அப்ப நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன எழுதி இருக்கணும்? ஓ தட் யூ வுட் bless me and bless me indeed. என்ன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. இப்போதான் ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். அப்போ இந்த மதவாதிகள் ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சில நேரத்தில் ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஜெபம் பண்ணாத அப்படின்வாங்க. கேட்டுக்கிறீங்களா? அது எல்லாம் உன்னை பற்றியே ஜெபம் பண்ணு. இப்போ நம்ம நிச்சயமா அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், அது உண்மைதான். அதே போல ஆசீர்வாதம் நம்மளுக்கு முக்கியம், அதை விட அதிகம் ஆசீர்வதிக்கிறவர் முக்கியம். அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லை, ஆசீர்வதிக்கிறவர் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நம்ம விருப்பப்படணும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுல தான் தப்பு இருக்குதா? ஆனால் ஒரு சில பேர் திட்டுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் சகோதரி அவர்கள் இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பேரை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன தொடுங்க, இது பண்ணுங்க, இது பண்ணு. அப்போ ஒரு சில டைம் நம்மளை குற்றப்படுத்திடுவாங்க, என்ன எல்லாம் உன்னை பற்றியே ஜெபம் பண்ணுற, உன்னை ஆசீர்வதி, நீ மட்டும் தான் நல்லா இருக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லைன்னு வச்சுக்குவேன், சொல்லவே இல்லை நம்ம. ஆனாலும் ஜனங்க நம்மளை கண்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை நீ உன்னை பற்றி மட்டும் தான் நீ ஜெபம் பண்ணுற, நான் நீ அப்படின்னு. இப்போ ஒரு வேளை அது தப்புன்னு சொல்லி ஏன் நம்ம நினைக்கணும்? ஏன்னா இந்த இடத்துல கர்த்தர் யாபேசுடைய ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், யாபேஸ் யாருக்காக ஜெபம் பண்ணாருன்னு. ஓகே, இப்போ பாரு, நான் படிக்கிறேன் பண்ணுவது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அவருக்காக தான் ஜெபம் பண்ணுகிறார். என் எல்லையை பெரிதாக்கி, கவனிச்சிங்களா? அதை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணல அவர். என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து உமது கரம் எல்லோரோடும் இருப்பதாக, அப்படியா சொன்னார்.
இல்ல, என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஒருவேளை செல்ஃபிஷ் ஜெபத்துக்காக யாரையாவது குற்றப்படுத்தணும்னா யாபேசை தான் குற்றப்படுத்தணும். கரெக்டா இல்லையா? பார், என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். எங்களையும் கூட சொல்லவர், என் குடும்பத்தையும் கூட சொல்ல, என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை பார்த்து அவனை பார்த்து, உனக்கு வெக்கமா இல்லையாடா ராசா என்று கேட்டார். அப்படியே படிக்கிறோம் நம்ம. உனக்கு வெக்கமா இல்லையாடா இப்படி ஜெபிக்கிறதற்கு? உன்னை பற்றி மட்டும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயே மானம் கெட்டவனே. அப்படியே சொன்னார் ஆண்டவர். சுயநலவாதியே. அப்படி சொல்லாம தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் ஜெபத்தை கேட்பார். ஏன்னா இப்போ இந்த கேள்விக்கு திரும்பி இந்த கேள்வி கேட்குறோம் நம்ம. அப்போ ஆண்டவர் நமக்கு நம்ம தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறதை நிராகரிக்கிறாரா, ஒதுக்கி விடுறாரா, நம்மளை கேவலப்படுத்துறாரா, குற்றப்படுத்துறாரா? வெறும் உனக்கா மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போ. இப்போ கர்த்தர் கண்டிப்பாக ஏவி விடுறார். ஒரு சில பேருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஏவுதலை தர்றார். அவங்க பேர்களை ஞாபகப்படுத்துறாரு. நிச்சயமாக ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணலாம், யாருக்காக ஜெபம் பண்ணலாம். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நம்ம சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர்ஸ்க்காக, நம்ம சர்ச்சில் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சர்ச் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சர்ச் தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு பெரிய கட்டடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகணுன்றதுக்காக நிச்சயமா நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா உங்க தேவைக்காக ஜெபம் பண்றதுக்கு வெட்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்க தேவைகளை சந்திக்கணும்னு விருப்பப்படுறாரு. அப்போ என்ன ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்றது தவறா? தைரியமா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றது தவறா? என்ன மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியாது தவறானது தான் சொல்லி. ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை, அது சரியான ஜெபமும் இல்லை. ஆனால் தேவனே நான் ஆசீர்வதிங்க, என் எல்லாம் பெரிதாக்குங்க, உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன நீங்கள் விலக்கி காத்தரலும் ஜெபம் பண்ணதை கர்த்தர் பிரியப்பட்டு அந்த ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்காக? மதவாதிகளுக்காகவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணாத இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அந்த வசனத்தை படிங்க. அந்த வசனத்தை நீங்கள் கிழிச்சு போட்டு வேணா என்கிட்ட பேசுங்க நீங்கள், ஆனால் கிழிக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இது இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணு. ஏன்? உங்களுக்கு ஒரு 3 காரணங்களை கொடுக்குறேன். ஏன் நம்ம ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது தவறு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் நம்ம அப்படி ஜெபம் பண்ணலாம்? எதுக்காக? ஒரு 3 காரணங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் ரீசன் எழுதிக்கங்க. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். God is a blesser. புது இங்கிலீஷ் வார்த்தை. God is a blesser and God loves to bless his children. தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வசனத்திலிருந்தே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பார். தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோமே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க, வேண்டிக் கொண்டான். அந்த வார்த்தை வந்து இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன வார்த்தை அது? என்ன டென்ஸ் அது? கிராமர் பொறுத்த வரைக்கும் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஒரே ஒரு தடவை ஜெபம் பண்ணான்னு அர்த்தம் இல்லை. பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஒரே தடவை ஜெபம் பண்ணால் அது சதா காலம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசு 5 அப்பம் 2 மீன்களை கையில் எடுத்து அந்த அப்பத்தை பிட்டார். ஹி broke the breadன்னு இருக்கும். அது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரே தடவை தான் ஆண்டவர் அதை செஞ்சார். அதுக்கப்புறம் சீசர்கள் கையில் தான் அது அப்படியே பிற்கப்பட்டு அநேகருக்கு அது பெருகுச்சு, அநேகருடைய பசி ஆட்டுச்சு. ஸோ ஒரே ஒரு தடவை அது நடந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனால் தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருந்தால் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். The sun rises in the east. என்னது இது? பர்ஃபெக்டா இம்பர்ஃபெக்டா? இம்பர்ஃபெக்ட். ஏன்னா தொடர்ந்து நடக்கிறது வந்து இம்பர்ஃபெக்ட். அப்போ இந்த இடத்துல இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்னா தொடர்ந்து நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ எப்படி படிக்கணும் தெரியுமா நம்ம இந்த வசனத்தை? யாபேஸ் இந்த ஜெபம் பண்ணி என்னை விலக்கி காத்தருளும் என்று தொடர்ந்து வேண்டிக் கொண்டான். திரும்ப வேண்டிக் கொண்டான். வேணும்னு வேண்டிக் கொண்டான். திரும்ப வேண்டிக்கணும். அப்போ திரும்ப யாபேஸுடைய ஜெபம் என்னவா இருந்துச்சு? அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னு சொல்லி நம்ம படிக்கல. ஆனால் திரும்ப யாபேஸ் சொன்னார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க, என் கூட இருங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, உங்கள் கரம் என்னோட இருக்கட்டும். திரும்ப ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை பார்த்து, திரும்ப பண்ணாதரா, ஒரு தடவை தானே பண்ண முடியும் அப்படியே சொன்னார் அவரு? இல்ல, கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். அந்த வார்த்தையை இம்பர்ஃபெக்ட். ஓ சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யாபேஸ் திரும்ப ஜெபம் பண்ணாராம், என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் திரும்ப ஆசீர்வதிச்சுனே இருந்தாராம். ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத அவர் விரும்புகிறார். எல்லாம் கைவெட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் திரும்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
He loves to bless me again and again and again. திரும்ப திரும்ப அவர் ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுறார். திரும்ப திரும்ப. ஏன்னா இதுதான் நம்முடைய தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கிறோம். மனுஷனை படைச்சிட்ட பிறகு தேவன் மனுஷனுக்கு செஞ்ச முதல் செயல் என்னது? தேவன் மனுஷனுக்கு செஞ்ச முதல் செயல் என்னது? இப்போ அவர் கொடுத்த முதல் கட்டளை என்ன அப்படின்னு நம்ம வியூவிக்க முடியுது. அவர் என்னென்ன பேசினாரு, இந்த விருட்சத்தை சாப்பிட்லாம், இந்த விருட்சங்களை சாப்பிட்லாம், இதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொன்னார் நம்ம பார்க்குறோம். ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, ஆதாம போய் எல்லாம் மிருகத்துக்கு பேர் வைனாரு, இதெல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். ஆனால் தேவன் மனுஷன் பைபிளை படிக்கிறான். பாப்பா நம்மளாம் பைபிளை படிக்கிறோம். பைபிளை படிக்கும்போது மனுஷனை படித்த உடனே தேவன் மனுஷனுக்கு செஞ்ச முதல் செயல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அதுக்காகவே கர்த்தர் வச்சிருக்கிறார். பார்க்கலாமா? மனுஷனை பார்த்தோன்னே கர்த்தர் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா? கமான் பார்க்கலாமா? வாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. மனுஷனை படைச்சிட்டாரு. படைச்ச உடனே ஒரு முதல் செஞ்சது என்னது? ஏற்கனவே நம்ம ஒரு சில பேர் கெஸ் பண்ணிட்டோம். 28ஆம் வசனம் பாருங்க. 27 படிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ தேவன் அவருடைய சாயலே படைச்சிட்டார். இதை விட வேற எதுனா வேணுமா? வல்லமை அதான் அவருடைய சாயலை படைச்சிட்டாரு. இதுலேயே நல்லா இருக்க மாட்டோமா? நம்ம இதுலேயே நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு வகையில் ஆண்டு திருப்பி விட்டாரு. அவருடைய சாயலை படைக்கப்பட்டோம். ஆனாலும் பாருங்க 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. ஹல்லேலூயா, கம் ஆன். என்ன அருமையான தேவன் பாருங்க. நீங்க பலுகி பெருகி, நீங்க அழுகி கருகி, அப்படியே சொன்னாரு. நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, கமான் சத்தமா சொல்லுங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்? ஏன்னா நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுகிறார். God loves to bless his people. அதான் அவருடைய நேச்சர். அவர் ஒரு தகப்பன். அவர் ஆசீர்வதிக்கிறவர், கொடுக்கிறவர், பராமரிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். இதுதான் நம்முடைய தேவன். பார், ஆசீர்வதிக்க வேண்டாம்னு சொல்லி நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜனங்க சொல்றவங்க தேவனுடைய சாயல் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. தேவனுடைய நேச்சர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் கொடுக்கிறவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர். God is a God who blesses his people. In fact, அதனால தான் தேவன் பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடை கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஏன்? ஏன்னா பழைய ஏற்பாட்டு கீழே கர்த்தர் சொன்னார், நீ ஒழுங்கா இருந்தனா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரும் காத்துனே இந்த 2000 வருஷமா ஒருத்தனும் ஒழுங்கா அந்த மாதிரி தெரியல. 100% எல்லாரும் ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க, ஃபெயில் ஆகுறாங்க, ட்ரை பண்றாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. உலகத்திலே ரொம்ப தாழ்மையானவன் அப்படின்னு ஆண்டவர் மோசே பத்தி சொன்னார். ஃபைனலா பார்த்தா மோசே பெருமையில வேலை செஞ்சுட்டு கானானுக்குள்ள போக முடியாம போயிட்டார். ரொம்ப பக்திமான வாழ்ந்தார் ஒருத்தர், அவர் பேர் தாவீது. ஒரு நாள் நாடானா விபச்சாரத்தில் இறங்கி இச்சையின் பாவத்தில் விழுந்து அவரும் தோத்துட்டார். இன்னொருத்தர் வந்தார், நான் ரொம்ப பலசாலி, ஆவியானுடைய வல்லமையால பலசாலி. உன் பேர் நான், என் பேர் சாம்சன், என் தங்கச்சி பேர் நோக்கியா அப்படின்றார் அவரு. வேற சாம்சன் தான். என் பேர் சாம்சன். சாம்சன் பயங்கர பலசாலி. பட் did he succeed all the way? No, he failed. என்னாச்சு? தவறான உறவுக்குள்ள போனார். வேசித்தனத்தில் இருக்கிறவங்க கூட இச்சையின் பாவத்தெல்லாம் செய்யறதுக்கு ஒரு போயிட்டார். சாம்சன் ஃபெயில் ஆயிட்டாரு. அப்போ பக்திமான் ஃபெயில் ஆயிட்டார், சக்திமான் ஃபெயில் ஆயிட்டாரு. ரொம்ப தாழ்மையான ஒரு அவரும் ஃபெயில் ஆயிட்டாரு. அப்போ இன்னொருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நான் பயங்கர ஞானி, நான் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு வாங்கினவன் நான். யார்? அவர் பேர் என்னது? சாலமன். சாலமன் ஃபெயில் ஆனாரா? ஐயோ பயங்கரமா ஃபெயில் ஆயிட்டார். அவரு பயங்கரமா ஃபெயில் ஆயிட்டார். ஆண்டவரே தெளிவா சொல்றாரு, அடுத்த அந்நிய தேவர்களை வணங்குற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்காத, அவங்க அப்படியே மனசை திருப்பிடுவாங்க. ஆண்டவருக்கு தெரியும் பொண்ணுங்கனாலே மனசை திருப்புறவங்க அப்படின்ட்டு. இல்லை உண்மைதான், ஆண்டவர் அவங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருக்கிறாரு. உண்மையாவே கணவர் சொல்வார், நான் தான் தலை அப்படின்னு, நான் தான் குடும்பத்து தலை அப்படின்னு. ஆனால் மனைவி அப்படியே சிரிக்குவாங்க, ஆனால் நான் தான் அந்த கழுத்து அப்படின்ற மாதிரி. நீ தலை எந்த பக்கம் திருப்பணுன்றது நான் தான் டிசைட் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற லேடிஸ்க்கு நீங்கள் கழுத்தும் இல்லை கழுத்து வழியும் இல்லை, நீங்கள் தலை மேலே இருக்கிற கிரீடம். உங்கள் கணவர் தான் தலைனா நீங்கள் தான் அவர் தலை மேலே இருக்கிற கிரீடம். நீங்கள் தான் அழகு, நீங்கள் தான் மகிமை, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எல்லா லேடிஸும் சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு அருமையான ப்ராமிஸ் அது, என்ன ஒரு அருமையான விஷயம் அது. ஆனால் விமன் ஹேவ் பவர். சாலமன் அதை தெரிஞ்சுக்கினார், லேட்டராக தெரிஞ்சுக்கினார். எப்படி அவர்? அப்போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என்னடா எப்படி ஞானமாக இருந்தார் அவர்? பார்த்தா 1000 மனைவிகள் அவருக்கு. இப்போது ஒரு கணக்கு பிரகாரம் பார்த்தா 1000 தானே, 300 வைப்பாட்டிகள், 700 மனைவிகள். இத்தனை மனைவிகளை கல்யாணம் பண்ணி அப்புறம் யோசிச்சு பாருங்க, அது ஞானமா? அது ஞானமே இல்லை. ஏன்? 700 மனைவினா 700 மாமியார். எப்படி ஞானம்? அதை சொல்லி பார்க்கலாம்.
இப்போ தான் அவருடைய ஞானம் ஏன் கெட்டு போச்சுன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறார். ஏன் 700 மனைவி கூட 700 மாமியாரும் வந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் விஷயம் தான் பாருங்களேன், பக்திமான் ஃபெயில் ஆயிட்டார், சக்திமான் ஃபெயில் ஆயிட்டார், புத்திமான் அவரும் ஃபெயில் ஆயிட்டார், எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கிறவர், வாங்கப்பா என் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிங்கப்பானா யாருமே முழுசா வாங்கிக்க மாட்டேங்கிறீங்கப்பா. பழைய ஏற்பாடு நான் யாருன்றதை வெளிப்படுத்த முடிய மாட்டேங்குது. ஓல்ட் டெஸ்டமென்ட் கீழே நான் ஆசீர்வதிக்கிற கடவுள் நான், ஆனா நீங்களாம் ஒழுங்கா இல்லாததுனால என்னால் ஆசீர்வதிக்க முடிய மாட்டேங்குது. அதனால அந்த கவனன்ட்டை கம்ப்ளீட்டா நிறைவேற்றிட்டு ஒரு புது கவனன்ட்டை கொண்டு வர போறேன். அந்த புது கவனன்ட் உங்க கிரியைகள் மேல சார்ந்தது இல்ல, அது என் மகனுடைய கிரியைகள் மேல சார்ந்தது. அவரை நம்பினாலே ஆசீர்வாதம் ஒரு சிஸ்டம் கொண்டு வர போறேன். ஏன்? அப்பதான் நான் யாருன்றதை வெளிப்படுத்த முடியுது. 2000 வருஷமா முழுசா ஆசீர்வதிக்க முடியாத ஒரு நிலையில இருந்த நல்ல வேலை புதிய ஏற்பாடு வந்துருச்சு. சத்தம் வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாராளமா ஆசீர்வதிக்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். ஏன்? ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனா இருக்கிறார். God loves to bless you. Hallelujah. God loves to bless you. God loves to bless his people. ஆதாம ஆசீர்வதிச்சார், ஏவாள் ஆசீர்வதிச்சார், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, திரும்ப திரும்ப ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 12 அதிகாரம் அதோடைய 2ஆம் வசனம். Genesis chapter 12 and verse number 2 படிக்கிறேன் பாருங்க. தேவன் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. ஒரிஜினல் ஹீப்ரூல போனீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை இல்லையா, ஹீப்ரூ லாங்குவேஜில் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. ராபர்ட் யங் என்ற அருமையான இந்த ஹீப்ரூ ஸ்காலர் அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, ஹீப்ரூ பாஷையில் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை, ஒன்று பாஸ்ட் டென்ஸ் இல்லைன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்பவே நடந்துட்டு இருக்கிற மாதிரி பேசுவாங்க, இல்லைன்னா நடந்து முடிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி தான் கர்த்தர் பேசுறாரு. அப்ப கர்த்தர் எப்படி பேசினார்னா, நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறேன். இது 2 அர்த்தத்தில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஹீப்ரூல ஃபியூச்சர் டென்ஸ்ன்றது இல்லை. ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லி விசுவாச மொழியை பேசுங்கன்னு ஒரு டீச்சிங் எடுத்தேன் நான் ஃபெய்த் சீரீஸில். அது நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். பாரு, நல்லா கவனிங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து, அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா ஆபிரகாம? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், உன் பேரை பெருமைப்படுத்திட்டேன், நீ ஆசீர்வாதமாய் இருக்கிற. ஆசீர்வதிச்சிட்டார் தேவன். இப்போ திரும்பவும் பாருங்க 14ஆம் அதிகாரம். இப்போ மெல்கிசேடேக் வரார். இந்த மெல்கிசேடேக்ன்றவர் தேவனுடைய பிரீஸ்ட், அவருக்காக சிறந்த வகையில் ஆராதிக்கிறவரும் ஆராதனையில் நடத்துகிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருந்தவர் இந்த மெல்கிசேடேக். ஓகே, ஸோ மெல்கிசேடேக் ஆபிரகாமை பார்த்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. 14ஆம் அதிகாரம் அதோடைய 19ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, 19ஆம் வசனம் பாருங்க, அவனை ஆசீர்வதித்து. ஏற்கனவே தேவன் ஆசீர்வச்சாரா இல்லை ஆபிரகாம? ஆனா திரும்பவும் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்? ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிற தேவன். ஆண்டவர் சொல்லவே இல்லை, ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிச்சுக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ, திரும்ப திரும்ப ஆசீர்வாதத்தை கேட்காத, அப்படி சொல்லி போடலாம் தான் நான் வந்தேன் அப்படியே சொன்னார் அவர். இல்லை, அவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கம் ஆன், நம்ம வேணா சொல்லிடலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்துக்காக நன்றி போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போதும்னு சொல்லலாம், ஆனா நான் ஆசீர்வதிச்சு எனக்கு போதல, நான் ஆசீர்வதிச்சுட்டே தான் இருக்க போறேன். ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். பாரு, இப்போ ஈசாக்கை பற்றி பார்க்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதோடைய 18ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கை பற்றி பேசி சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆசீர்வாதத்தை பேசுறார், சந்ததி மேல பேசுறார். முதல் சந்ததியே யார்? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தான். அப்ப ஈசாக்கு மேல ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? கர்த்தர் பேசிட்டார், நிச்சயமா பேசிட்டார், ஆசீர்வாதத்தை பேசிட்டார். பை தி வே, இந்த ஒரு அருமையான பிரின்சிபல் பார்த்தீங்களா? ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜன்ம ஜன்மமா ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நம்மளுடைய கீழ்ப்படிதல், இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வர்றது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறது, தேவனுக்காக பக்தி வைராகியத்தோடவும் விசுவாசத்தோட வாழ்றது நம்மளுடைய வரப்போற வருங்கால சந்ததிகளை பாதிக்குது, நல்ல விதத்தில் பாதிக்குது. அப்ப கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டார். கரெக்டா? இப்ப 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை படிக்கிற பாருங்க. ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்துல தேவன் ஈசாக்கிட்ட பேசுறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 22:17
ஆசீர்வச்சார், திரும்பவும் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, கம் ஆன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் ஈசாக் கிட்ட வந்து, ஈசாக் ஞாபகம் வச்சுக்கோ, நான் அப்பவே ஆசீர்வச்சிட்டேன், நான் திரும்ப ஆசீர்வதிங்க வந்து கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போல. திரும்பவும் வந்து அவரே ஈசாக் கேட்கலன்னு வச்சுங்களேன், கர்த்தரே வந்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ திரும்பவும் 24ஆம் வசனத்தை பாருங்க, அதே அதிகாரம் 24, ஆதியாகமம் 26, 24 2 தடவை படிச்சுட்டோம் கர்த்தர் ஆசீர்வச்சிட்டாருன்னு. ஆனால் 24ஆம் வசனத்தை பாருங்க, 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். திரும்பவும் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறவர், திரும்ப ஆசீர்வதிக்கிறவர். அவர் திரும்ப ஆசீர்வதிச்சு அவருடைய ஆசீர்வாதிக்கிற அந்த குணத்தை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். ஆசீர்வாதனா என்னது? திரும்பி அந்த ஹீப்ரு வார்த்தைக்கு வரலாமா? ஆசீர்வாதனா என்னது? பராக். பராக்னு அர்த்தம் என்னது? அது செழிப்பா இருக்கும்படி வல்லமை, நல்லா இருக்கிறதுக்கான வல்லமை. இப்போ ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன், இன்னொரு பேர் கற்றுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆசீர்வாதம் என்னது? நல்லா இருக்கும்படிக்கான வல்லமை. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வல்லமை கொடுத்துட்டார், அது பேர் தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் திரும்ப ஆசீர்வதிக்கிறவர். அப்போது ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுறதுல தப்பு இருக்குதா? நிச்சயமாக தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுற தேவன் யார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை திரும்ப தரணும்னு விருப்பப்படுற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதா எழுதிங்க பார்க்கலாம். ஏன் நம்ம ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, சரியானது தான் அப்படின்னு சொல்கிறேன் நான். பரவாயில்ல, வாங்க ஜெபம் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை ஜெபம் முடிக்கும் போது நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கன்றோம். ஆண்டவரே இந்த பிள்ளை ஆசீர்வதிங்க அப்படின்றோம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறோம். தப்பே இல்லை, கண்டிப்பாக சொல்லலாம். அது பேர் அவிஸ்வாசம் இல்லை, அது பேர் விசுவாசம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே ஆசீர்வச்சிட்டார்ல, அப்புறம் ஏன் நீ ஆசீர்வதியும் சொல்கிற? ஏன்னா என்னுடைய தேவனுடைய குணத்தை அறிந்தவனாக பேசுகிறேன். நேற்று ஆசீர்வச்சார், பரவாயில்ல, இன்னைக்கும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாளைக்கும் நான் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ண போகிறேன். ஏன்னா அவருடைய உள்ள எனக்கு தெரியும், அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரணம் பாருங்க, ஏன் தெரியுமா ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கணும்? ஏன்னா ஆசீர்வாதத்து மேலே, தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார்ன்ற வெளிப்பாடு மேலே நம்ம கண்கள் இல்லைன்னா நம்ம கிரியைகளுக்குள்ளே போயிடுவோம். கிரியைகளுக்குள்ள, சொந்த கிரியைகள், சொந்த ஞானம், சொந்த பலன், சொந்த திறமை, நானா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரைச்சஸ் மதத்துக்குள்ளே போயிடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னா, எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் கிரியைகள்னால வாழ போயிடுவேன் சொல்லுங்க. ஆனா ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நான் ஆசீர்வாதத்து மேல இளைப்பாறுவேன். எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்றேன்னு சொல்லி பார். ஆசீர்வாதத்து மேல நம்ம கண்கள் இல்லைன்னா, இப்போ ஆசீர்வதிக்கிறவர் மேல நம்ம கண்களை பதிய வைக்கலாம், அது மேன்மையான விஷயம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா தேவரீர் என்ன ஆசீர்வதியும், அவர் என்ன ஆசீர்வதிப்பார், அவர் என்ன ஆசீர்வதிக்கிறதுனால நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற வெளிப்பாடு எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா? என் சொந்த பிரயாசத்துக்கு போயிடுவேன். எனக்கு தான் ஆசீர்வாதம் இல்லையே, நான் தான் யோகியனா இல்லையே, எவ்வளோ மிஸ்டேக்குங்க பண்ணுறேன்னு, என் மேலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குமா, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்ற ஒரு தவறான மனப்பான்மையில் நான் என்ன பண்ணிடுவேன்னா, அப்போ நானே தான் எனக்கு பிரயாசப்படணுமா இருக்குது. அப்போ நானே தான் எவனையாவது ஏமாற்றி முன்னேறணும், நான் யாரையாவது தப்பாக பேசி ஏதாவது இடத்துல திருடி எப்படியாவது நான் முன்னேறணும்னு நினச்சிருவேன். ஏன்னா ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு நம்மளுக்கு இல்லாததுனால. அப்போது ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணும்போது நம்ம கண்கள் யார் மேலே வருது? ஆசீர்வதிக்கிறவர் மேலே வருது. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிற ஒரு பக்கம் திருப்புது. நம்ம கண்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பக்கம் திருப்புது. இப்போ நல்லா கவனிங்க, நம்மளாம் அதிர்ஷ்டத்தை நம்புறதில்ல இல்லை. இப்போ அதிர்ஷ்டம், ஒரு சில பேர் சுடுற அதிர்ஷ்டத்தையே நம்புறதில்ல நம்ம. கரெக்டாக இல்லை? கிறிஸ்மஸ் டைமில் இந்த அதிர்ஷ்டத்தை சுட்டுத்தரா பண்ணுவாங்க, ஆனால் எந்த இடத்துலேருந்து சுட்டுன்னு வந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. சில நேரத்தில் அந்த அதிர்ஷ்டத்தை கடிக்க முடியாது. கடிச்சிட்டப்பல் பார்த்தா அதிர்ஷ்டப்பல் ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு, அது மாதிரி. ஆனால் இப்போ அதிர்ஷ்டத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு உலகம் வந்து அதிர்ஷ்டத்தை நம்புது. லக்கி நம்பர் அப்படின்வாங்க. பை த வே, கிருபைக்கான எண் 5. அதனால் நான் 5 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 5 மணிக்கு தான் இன்டர்வியூக்கு போவேன், இன்டர்வியூக்கு போனால் கூட 5ஆவதாக தான் போவேன், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இன்டர்வியூவில் உட்காருவேன் நான். இப்படிலாம் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்காது. நம்ம வந்து லக்கி நம்பர்லாம் நம்ம போகிறதே இல்லை. நம்மளுக்கு கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு சரியான நேரம், சரியான இடம், அந்த இடத்துல கர்த்தர் வெற்றியை ஏற்படுத்துறாரு. அப்போ 5 கிருபை. நீங்களே பைபிள் படிக்கும் போது எல்லாரும் சொல்லுங்கள், வேதத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க, வேதத்தின் எண்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுவேன். You understand the meaning of numbers in order to get revelation from the Bible. வேதத்தில் நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும்படி நம்ம வேதத்தில் அந்த எண்களை பார்க்கும்போது நம்ம எக்ஸைட் ஆகிறோம், அதுல இருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம அதிர்ஷ்டத்தை நம்புறதில்லை. ஏன் தெரியுமா? ஏன் அதிர்ஷ்டத்துக்கு நம்ம எகென்ஸ்டாக இருக்கிறோம்?
ஏன் லக்கை பிலீவ் பண்ணுறதில்ல நம்ம? ஏன்னா லக்குன்னும் போது யாருக்கு மகிமை வருது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது மகிமை போதா? என்னப்பா ஜெயிச்சிட்ட, எல்லாம் அதிர்ஷ்டம்ப்பா. யாரா ஓ அப்படியா அப்படின்ட்டு எங்கே அந்த அதிர்ஷ்டம் தேடுறோமா நம்ம? யாருக்குமே மகிமை போகிறதில்ல. ஆனால் என்னப்பா ஜெயிச்சிட்ட, கர்த்தர்னு ஆசீர்வச்சார், மகிமை யாருக்கு போகுது? நம்ம கண்கள் யார் பக்கம் திருப்பப்படுது? ஆசீர்வதிச்சவர் பக்கம் திருப்ப வருது பார். ஆசீர்வாதம் உடனே யாராவது ஒருத்தர் ஆசீர்வதிச்சு தீரணும், தானாக நடக்காது. அதிர்ஷ்டம் உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அந்த அதிர்ஷ்டன்ற ஐடியாவை கொண்டு வந்துட்டான். அது தானாக நடக்குது, அது யாரும் பண்ணுறதில்ல, அது தானாக நடக்குது, அது நீ எதிர்பார்க்கக்கூடாது. அது லக்கு, அது அதிர்ஷ்டம், அது அதிர்ஷ்டக்கல் மோதிரம், இதெல்லாம் விற்பாங்க பார்த்துக்கிறீங்களா? அதிர்ஷ்டக்கல் மோதிரம் அப்படின்வாங்க. அதை வாங்கி போடுங்க நீங்கள், அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் வாழ்க்கை நல்லா இருக்குது இப்படி விற்று விற்று விற்று. கரெக்டாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. ஆனால் சில நேரத்தில் அதை விற்கிறவங்க நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இது அதிர்ஷ்டக்கல் மோதிரம் தானே, இது போட்டுக்கினா வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே, ஏன் விற்கிற? நீ போட்டுக்கோ, நல்லா இரு. இது அவ்வளோ அதிர்ஷ்டம்னா எப்படி வாரி கொடுக்குற? நீ ஏன் கொடுக்குற? நீ கரெக்டாக இல்லையா? அப்போ இது அதிர்ஷ்டம் இல்லைன்னு தானே கொடுக்கல நீ. அது அதிர்ஷ்டமாக தான் நீ ஏன் கொடுக்குறியோ பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருது, கொடுப்போமா நம்ம யாருக்குன்னா? இல்லை, அட சும்மா இருப்பா, எனக்கு வேணுன்றோம் நம்ம. அதிர்ஷ்டக்கல் மோதிரன்ற அதையே விற்கிற, பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான். புரியுதுல? வேறு நம்ம அதிர்ஷ்டத்தை நம்புறதில்ல, அதிசயமானவரை நம்புகிறோம், அற்புதரை நம்புகிறோம். அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார், அற்புதத்தை அவர் நம்மளுக்கு செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ டோன்ட் லிவ் பை லக், ஐ லிவ் பை த பிளெஸிங். லக்குன்ன உடனே யாருக்குமே அந்த மகிமை போகிறதில்ல, ஆனால் பிளஸ்ஸிங்ன உடனே கர்த்தருக்கு அந்த மகிமை போகுது. அதனால தான் தேவன் யாபேசுடைய ஜெபத்தை விருப்பப்பட்டார். ஏன்னா ஒருவேளை யாபேசுடைய சகோதரர்கள் இப்படி ஜெபம் பண்ணாமல் தான் சொந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, கர்த்தர் யாபேசுக்கு அவனுடைய சகோதரர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? யாபேஸ் சொல்றார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஓ தட் யூ வுட் bless me and bless me and bless me and bless me Lord. நீங்க தான் என்ன வாழ வைக்கணும், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என் கண்கள் உங்க மேல இருக்குது. கர்த்தர் அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா, அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். ஆனால் அவன் சகோதரர்கள் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதனால என் சொந்த பிரயாசம், நான் அடுத்தவனை ஏமாத்துவேன், என் வேர்வை, என் பிரயாசம், என்னுடைய ஞானம், என் திறமை. கர்த்தர் எதில் விருப்பப்படுறாரு? நம்ம சொந்த பிரயாசத்தில் இறங்கி கர்த்தரை தேடாத வாழ்க்கையில் அவர் பிரியப்படுறாரா? இல்லைனா நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்க ஆசீர்வாதத்தில் தான் நல்லா இருக்கிறேன்னு அவர் ஆசீர்வாதத்தை தேடி வரும்போது பிரியப்படுறாரா? ஆசீர்வாதத்தை தேடி வரும்போது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கண்கள் அவர் மேலே திருப்பப்படுது. ஆசீர்வதிங்கன்னு உடனே ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை, ஆசீர்வதிக்கிறவர் மேலே நம்ம கண்கள் போகுது. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, அவர் என்ன வாழ வைப்பார், அவர் இதில் பிரியப்படுகிறார். என் கிரியைகளால் நான் வாழல, அவருடைய ஆசீர்வாதம் என்ன வாழ வைக்குது. உலக ஜனங்க ஆசீர்வாதத்துக்காக வேலை செய்கிறாங்க, எப்படியாவது இந்த கிரியைகளை செஞ்சால் எனக்கு ஒரு நன்மை நடந்துருமா. ஆனால் தேவன் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு சொல்கிறாரு, இப்போ நீ கை வைக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உனக்காக வேலை செய்யும். ஸோ ஹியர்ஸ் த கொஸ்டின், ஆர் யூ ஒர்க்கிங் ஃபார் த பிளெஸிங் ஆர் இஸ் த பிளெஸிங் ஆஃப் காட் ஒர்க்கிங் ஆன் யுவர் லைஃப்? ஆசீர்வாதத்துக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா, இல்லைனா ஆசீர்வாதம் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறா நம்மளுடைய வாழ்க்கையில்? யார் யார் கர்த்தராகிய தேவனை தேடி ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேறும்னு வர்றோமோ, கர்த்தர் அதில் பிரியப்படுறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ரெஸ்ட் எடுங்க, ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்யும். இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. வாங்கலாம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Romans chapter 9 and verse number 13. பாருங்க, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்க, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன போடுறது? அது இங்கிலீஷ்ல என்னன்னு வருது? Jacob I have loved, but Esau I have hated. இப்போ யாக்கோபு ஏசான உடனே நம்மளுக்கு அந்த ஸ்டோரி நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ரெண்டு பேரும் ட்வின்ஸ் பசங்க, ஒரு சில பேர் ட்வின்ஸ் அப்படின்வாங்க. ஸோ ட்வின்ஸ் பசங்க இவங்க. இந்த ஏசான்றவன் வேட்டைக்காரன், நான் வேட்டையாடுவேன், என் பிரயாசம் நடா பெரிய ஆசீர்வாதம், நீ ஃபஸ்ட்டு தால் ஃப்ரையும் அந்த பட்டர் நானும் கொடுத்துட்டு சைலண்ட் ஆயிரு, ஏன்னா நான் வேட்டையாடியே நான் வாழ்ந்துருவேன். நான் அவனுடைய நம்பிக்கை அவன் சொந்த திறமை மேலே இருக்குது. ஆனால் யாக்கோபு என்ன தெரியுமா, ஆசீர்வாதம் வேணும். அதனால தான் வயிற்றில் இருக்கும்போதே எப்படியாவது அவன் முதல் வரணுன்ற அந்த பிரயாசத்தை ஆண்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா முதல் வெளியே வர்றவனுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம், தி ஃபர்ஸ்ட் பார்னுடைய பிளெஸிங். அதனால தான் யாக்கோபு ஒரு சொம்பு கூலை வச்சு கூட அவங்க அண்ணன் கிட்ட ஆசீர்வாதத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறான். இப்போ அவன் செஞ்சது எல்லாத்தையும் நம்ம அப்ரூவ் பண்ணுறது இல்லை, பட் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஆஃப்டர் த பிளெஸிங்.
கரெக்டா இல்லையா? அவங்க அப்பா ஒரு நாள் அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு, டேய் நீ போடா மகன், நீ போய் மான வேட்டையாடிட்டு எடுத்துன்னு வா, அதை சாப்பிட்டு உன்னை அப்படியே மனசு நிறைய ஆசீர்வதிக்கிறான் நான்ட்டு. இதை யாக்கோபும் அவங்க அம்மாவும் கேட்டுன்னு இருந்து யாக்கோபு போய் அவங்க அப்பாவை ஏமாத்துறான். எதுக்காக? எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஒரு நாள் நைட்டு தேவன் வர்றாரு, யாக்கோபு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யாக்கோபு தேவனை பிடிச்சு விட மாட்டேங்கிறார். என்னன்னு கேட்டா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கலாம், உங்களை விட மாட்டேன். பார், ஏசா தேவனுடைய ஆசீர்வாதத்து மேல அவனுக்கு ஒரு பற்றுதல் இல்லை. Esau was not after God's blessing because he had confidence in his own strength. But Jacob had a heart for the blessing of God. அதனால கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, ஏசாவை பார்த்து சொல்றாரு, இவன் என்னடானா என் சொந்த பிரயாசம், என் வேட்டையின் திறமை, நான் தான் வேட்டை ராஜா, நான் பயங்கரண்டா, நான் போனேன்னா மான வேட்டையாடின்னு வந்தா எங்கள் அப்பா கிட்ட இந்த அசால்ட்டா ஆசீர்வாதத்தை வாங்கி நான் ஆறாமல் வாழ்ந்துருவேன் நான். டேய் நாங்களாம் பயங்கரண்டா நாங்கன்ட்டு ஏசா ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தியா, அவன் சொந்த பிரயாசத்தில் வாழ்கிறான். அந்த விஷயத்தை நான் வெறுக்கிறேன். ஆனால் யாக்கோபை பார்க்குறேன், ரொம்ப இம்பர்ஃபெக்டாக இருக்கிறான், ஏமாத்துறான், எத்தனை வேலை செய்கிறான், அப்பாவையே ஏமாத்துறான், அண்ணனையும் ஏமாத்துறான். நானும் போயிட்டேன் ஒரு நாள், ஏன் காலை பிடிச்சி விட மாட்டேங்கிறான்ப்பா அந்த பையன். ஆனால் ஒன்று எனக்கு பிடிச்சிச்சு அவங்ககிட்ட, என்ன தெரியுமா, அவன் அதிர்ஷ்டத்தையும் நம்பல, சொந்த பிரயாசத்தையும் நம்பல. அடுத்தவனை எப்படி சொல்ல, சொந்த பிரயாசத்தில் வாழ்ற அடுத்தவன் போல அவன் வாழாம கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு அவன் நினைச்சான் தெரியுமா. அதனால அவனை நான் சிநேகிச்சேன், அவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், அவனை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஆமென். See, when you have a heart for the blessing of God, that means you want to live by the grace of God. கிரியைகள்னு உடனே நானே வாழ்ந்துக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் கிருபைன உடனே கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாத நிமித்தம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விருப்பப்படுறது தப்பு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புறது தப்பு இல்லை. இட்ஸ் நாட் ராங் தட் யூ டிசையர் த பிளெஸிங் ஆஃப் த லார்ட். அப்போ ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணுறது ஏதாவது தப்பு இருக்குதா? நிச்சயமா இல்லை. இப்போ என்ன மட்டுமே ஆசீர்வதிங்கன்ற மாதிரி எண்ணத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்மளுக்கே தெரியும் தப்புன்னு சொல்லி. நிச்சயமாக நம்ம ஜெப நேரத்தில் அடுத்தவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணலாம், நிறைய நன்மையான விஷயங்களை நம்மளும் அடுத்தவங்களுக்காக செய்யலாம். ஆனால் ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவருக்காக கர்த்தர் அதை பிரியப்பட்ட அந்த ஜெபத்தையே எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னு ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி ஏக்கத்தோட விருப்பத்தோட ஜெபம் பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ கேன் வி ப்ரே bless me prayers? Can we pray? Is it right to pray Lord bless me? Is it wrong to pray Lord bless me? No. God loves people who have a heart after the blessing of the Lord. தேவனுடைய ஆசீர்வாதங்களை விருப்பப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். மூணாவது காரணத்தை எழுதிங்க பார்க்கலாம். ஏன் தப்பு இல்லை? ஆசீர்வாதிங்க ஆண்டவரே என்ன அப்படின்னு ஜெபம் பண்றது தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? எழுதிங்க. ஏன்னா ஆசீர்வாதம் அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையில வெவ்வேறு அளவில் வெளிப்பட ஆரம்பிக்கும், வெவ்வேறு அளவுகளில் வெளிப்பட ஆரம்பிக்கும். The blessing manifests level by level in different dimensions, in different quantities. The blessing will manifest level by level. இதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் வாங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 26, ஆதியாகமம் 26. எவ்வளோ பேர் டீச்சிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமென். ஜெனிசிஸ் சாப்டர் 26 அதோடைய 3ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படித்தோம், நான் திரும்பியும் படிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பஞ்சகாலத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்போ என்ன நடக்கும்? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்போ கர்த்தர் நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டார். அதுக்கேற்றவாறு என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க. 12ஆம் வசனத்தை பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? பஞ்ச தேசத்தில். இப்போ நீங்க அந்த தேசத்தில் சொல்ல வந்தீங்க, ஆனா நல்ல வேளை அதுக்கு முன்னாடி உங்களை காப்பாத்திட்டேன் நான். கரெக்டா இல்லையா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஒரு பஞ்ச தேசத்தில் விதை விதைச்சு அது வேஸ்டா போகணுன்றதானே வாய்ப்பு இருக்குது. ஒரு பஞ்சம்னா என்னது? மழை இல்லை, அதனால தண்ணீர் இல்லாததுனால விளைச்சல் இல்லை, அதனால ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இக்கானமியே ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த விதமான ஒரு இக்கானமி இல்லை, எந்த விதமான ஒரு பொருளாதார கைமாற்றுதல் இல்லை, ஒரு there is no buying and selling. When you don't have anything to sell,
தென் யூ டோன்ட் ஹேவ் இக்கானமியே பையிங் அண்ட் செல்லிங் மேலே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிடுச்சு. பஞ்சத்தின் நிலத்தில் நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட ஒரு மூட்டை நெல் இருக்குது, இல்லை ஒரு மூட்டை அரிசி இருக்குது, பஞ்சகாலம். என்ன பண்ணலாம்? மழை வரமாட்டேங்குது, விதைக்கலாமா இல்லை பத்திரமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாமா? யாருக்கும் தெரியாமல் நடராத்திரில் ஆக்கி போட்டு சாப்பிட்லாமா? கரெக்டாக இல்லை? பஞ்சம்னா அப்படி தான் பண்ணணும். நம்ம நல்லா எடுத்து வைக்கணும். ஐயோ யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, கதவை சாத்துறா, யார் கேட்டாலும் கஞ்சி தண்ணின்னு சொல்லு, சரியா? நம்ம ஏதோ லைட்டாக நம்மளுக்கு ஆகிற மாதிரி கொஞ்சம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நைட். நம்ம இதுதான் பஞ்சத்துடைய மனப்பான்மை. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். பை த வே, ஈசா கிட்ட நிலம் இருந்துச்சு அந்த தேசத்தில்? இல்லை, வேற ஒருத்தருடைய நிலம் தான். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பஞ்ச காலத்தில் நிலம் இருந்து நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்ட்டு அந்த நிலத்துல ஒரு விதைக்கிறாரு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா நேரத்திலையும், எல்லா இடத்துலையும், எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்யும். ஏன் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ ஒருவேளை 500 மூட்டை அவர் விதைச்சிருந்தார்னா 100 மூட்டைனா எத்தனை வருது? 50,000 மூட்டை அவர் அறுவடையை பெற்றுக்கொண்டார். ஏன்னா ஆசீர்வாதம் எப்பவுமே வேலை செய்யும். பார், நம்மளுடைய சொந்த பலன் எப்பவுமே வேலை செய்யுதா? இல்லை. நம்முடைய சொந்த திறமைகள் எல்லா நேரத்தில் வேலை செய்தா? இல்லை. நம்மளுடைய பணம் எல்லா நேரத்தில் வேலை செய்தா? இல்லை. ஏன்னா சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்குது. ஒரு நாள் நல்ல காலம், ஒரு நாள் கெட்ட காலம். இந்த உலகம் காலங்களை சார்ந்தது. ஆனா நம்ம காலங்கள் அப்பாற்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். See, when you have the blessing goes to work every day of your life. 24/7, Monday, Sunday to Monday, 24/7 கர்த்தர் நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கார். அவருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும். பஞ்சமா இருந்தாலும் ஆசீர்வாதம் வேலை செய்யும். பஞ்சம் தீர்ந்து வாழ்க்கை செழிப்பா மாறினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும். ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. ஏன்னா அது யார்கிட்ட வந்துச்சு? சொல்லுங்க. சதா காலமும் ஜீவிக்கிற தேவனிடத்துல வந்தது ஆசீர்வாதம். அப்போ பஞ்சத்தின் நிலத்துல விதைக்கிறாரு, அங்க ஆசீர்வாதம் கிடைக்குது. என்ன மாதிரி ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா 13 வருஷம் பாருங்களேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வசனம் நான் எனக்காக எடுத்துக்கிட்ட ஒரு வாக்குத்தத்த வசனம் மாதிரி. அப்பப்போ இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க கூட இந்த வசனத்தை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாரு. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, ஒரேடியா விருத்தி அடைந்துன்னு போடல இல்லையா, ஒரே நாள்ல அப்படியே அவன் ஐஸ்வர்யவானா மாறின்னு சொல்ல. அப்படின்னா அவன் ஐஸ்வர்யவானாகி, so there's a process, there's a time. விளைச்சல் வந்துருச்சு. பட் in order to be truly wealthy it takes time. பர் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். உங்க பேர் அந்த இடத்துல எழுதிங்கன்னா என்ன அருமையா இருக்கும் இல்லையா? உங்க பேர் அந்த இடத்துல சொன்னீங்கன்னா அது ஒரு அருமையான ப்ராஃபிட்டிக்கல் வேர்டா இருக்கும்ல. நான் எனக்கா பெற்றுக்கொள்றேன் பாருங்களேன். கிரேஸ்வன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி நீங்களும் சொல்ல. ஆனா இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த டைம் உங்க பேரை நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் உங்களுக்கு காமெண்ட் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேர் சொல்றீங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். உங்க பேர் சொல்லுங்க. ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவான். இன்னொரு சான்ஸ் தரேன். உங்க பேர் சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? ஓகே, 1 2 3 say out your name. ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவான். இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லலாமா? எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். கிரேஸ்வன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்ன அருமையான விஷயம் பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி நடக்கும் இது? எப்படி நடக்கும் பதர்? இக்கானமி ஃபெயில் ஆயிடுது பதர். எங்கே போனாலும் ரிசெஷன் சொல்லின்னு இருக்கிறாங்க பதர். வேலையை விட்டு தூக்குறான்றாங்க. இந்த கம்பெனி ஃபெயில் ஆகுது, பேங்கிங் ஃபெயில் ஆகுது, இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாங்களே. என்ன பதர் பண்ணுறது? ஃபெயில் ஆகலாம், ஆகாமல் போகலாம். கவலைப்படாதீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா கர்த்தரே வழி நடத்துவார். எங்கே விதைக்கணும்னு சொல்லுவார், எப்படி அறுவடை வரும்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் ஆசீர்வாதம் ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை. இக்கானமி ஃபெயில் ஆகும், ஆசீர்வாதம் ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எக்கானமின்றது வேர்ல்ட் சிஸ்டம், ஆனால் ஆசீர்வாதம் பரலோகத்து சிஸ்டம். ஒரு மனுஷன் விருத்தி அடையும்படி பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த திராணி, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆற்றல் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். The blessing is from heaven. பரலோகத்தில் பஞ்சம் இல்லை. அதனால ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல பஞ்சத்தை கர்த்தர் திருப்பி போடுவார், குறைவை கர்த்தர் திருப்பி போடுவார். கர்த்தர் நம்மளை வாழ வைக்க வல்லவராக இருப்பார். அதனால தான் உங்கள் கம்பெனியில் நிறைய தடவை யாருக்குமே சேல் ஆகாது, ஆனால் உங்களுடைய சேல்ஸ் ரெக்கார்ட் மட்டும் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கிளையண்ட் வானான்றவார், ஆனால் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ரீசன் என்னது? உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு அறுவடை கிடைக்கலன்னு தான் எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆனா ஈசாக்கு சொல்றாரு, நான் இங்கே இருக்கிறேன், நான் என் மேல ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதம் எனக்கா வேலை செய்யும். ஆனா
என்னாச்சு பாருங்க, அந்த ஊரில் ஆபிரகாம் ரொம்ப பெரிய, ஆபிரகாம்ன்ற ஈசாக்கு ரொம்ப பெரியவர் ஆயிட்டாரு. அதனால் ஒரு நாள் அந்த ராஜா வர்றார். அந்த ராஜா வந்து ஈசாக்கிட்ட சொல்கிறார், நீ எங்களோட ரொம்ப பெரியவன் ஆயிடுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்புறம் நீயும் உன் ஜனங்களும் இந்த தேசத்தையே பிடிச்சிக்குவீங்க, நான் ராஜாவா இல்லாமல் போயிடுவேன், அதனால் தயவுசெய்து இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறான் ராஜா. ஸோ பொருளாதார ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆனால் சமூக ஆசீர்வாதம் இல்லை. தேர்ஸ் நோ சோஷியல் பிளெஸிங். ஸோ இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, சரி இந்த நிலத்தை விட்டு போயிட்டோம், சுற்று வட்டாரத்தில் தேடலான்னு சொல்லி அவங்க அப்பா தோண்டி வச்ச கிணறுங்கள்லாம் இருக்குது. ஏன் ஈசாக்கு கிணறு தேவை? ஏன்னா ஈசாக்கு நிறையா ஆடு மாடுகள் இருக்குது, தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லைன்னா சிவிலைசேஷன் இல்லை, தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. எங்கே போனாலும் தண்ணி இருக்கிற இடம் பார்த்து தான் நம்ம குடியேற போகிறோம் நம்ம, இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு வீடு பார்க்க போனால் கூட என்னன்னு கேட்குறோம், தண்ணி வருதா, என்னென்ன தண்ணி வருது, என்னென்ன காவேரி தண்ணி வருதா, போர்வெல் தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். நம்ம தண்ணி பில் எப்படி, யார் ஷேர் பண்ணுறது, தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லையா? தண்ணி இருக்கிறது தான் சிவிலைசேஷன் இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுடைய கிணறுகளை திரும்பவும் தோன்றாரு, ஏன்னா அந்த ஊர் ஜனங்க அதை அடைச்சி போட்டாங்க. திரும்பவும் தோன்றாரு, தண்ணீர் வருது. ஓ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பஞ்சத்தில் நான் விதைச்சா வளரும், நான் தோண்டினா தண்ணி வரும். ஏன்னா என் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்குது. அப்போ இவர் போய் தோன்றாரு, தண்ணீர் வருது. வந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களாம் வந்து எங்களுக்கு தான் கிணறு, எங்களுக்கு தான் கிணறு, போயிடுங்க, உங்கள் ஆடு மாடுங்களுக்கு கொடுத்தா எங்கள் ஆடு மாடுங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் துரத்தி விட்டுறாங்க. அந்த ஊர் பேர் வந்து எசெக். அந்த ஊர் பேர் என்னது? எசெக்னா சண்டைன்னு அர்த்தம், சரியா? சரி ஈசாக்கு வராரு, ஈசாக்கிட்ட சொல்கிறாங்க, ஈசாக்கு வரல, வாங்க வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் ஏன்னா ஆசீர்வாதம் இருக்கும்போது நீங்கள் சண்டை போட தேவையில்லை, ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்ய எவ்வளோ பேர் தெரியும், அது கரெக்டாக இல்லையா? அப்போ சண்டை போட்டுன்னு இருக்க தேவையில்லை, நம்ம போகலாம் வேண்டாம், நம்ம எங்கே தோணாலும் தண்ணி வரும், நம்மளுக்கு இவங்களுக்கு தான் பாவம், எங்கே தோணாலும் தண்ணி வராது. இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அவங்க ஆபிரகாம் தகப்பந்து தான், அவங்க அப்பா தான், அதையும் தோன்றாரு, அங்கேயும் தண்ணி வருது. அந்த ஊர் ஜனங்க வர்றாங்க. அந்த ஊர் ஜனங்க வந்து இல்லை இது எங்களுடைய கிணறு, நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி அங்கேருந்து வெளியேற்றுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டு வந்துடுறாரு, என்னன்ட்டு சிட்னா. என்னது சிட்னா அப்படின்னா திட்னான், அவ திட்னா, இவ திட்னா, எல்லாம் திட்னான்னு, சரி திட்னான்னு பேர் வைன்னு சொல்லி வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார். ஃபைனலாக பள்ளத்தாக்குக்கு போயிடுறாரு. வேலி பள்ளத்தாக்கில் தோண்டினா அந்த அளவுக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வாங்க. ஆனால் போய் பள்ளத்தாக்கில் தோன்றாரு, அங்கேயும் தண்ணி வருது. ஏன்னா ஈசாக்கு மேலே ஆபிரகாமின். இப்போ நம்மலாம் யாரு? நம்ம தான் பரலோக ஈசாக்கு. பரலோக ஈசாக்குன்னு சொல்லக்கூடாது, நம்ம தான் ஆவிக்குரிய ஈசாக்கு. பார், நம்ம ஆபிரகாம் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரேலா இருக்கிறோம், நம்மளாம் ஆவிக்குரிய ஈசாக்கா இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம மேலே தொடருது. அப்போ எங்கே போனாலும் தண்ணி வருது இவருக்கு. அப்போ ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்குது, ஆனால் சமூக ஆசீர்வாதம் இல்லை. ஃபைனலாக ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, வாங்க நம்ம பேர்ஷெபாக்கே போயிடலாம். பேர்ஷெபானா அதுதான் ஆபிரகாம் தேவனுக்கு பலிபீடம் கட்டி தன்னுடைய வாக்கு தத்தங்களை உடன்படிக்கையை ரினியூ பண்ணி அந்த இடத்துல ஞாபகமாக வாழ்ந்த இடம் தான். பேர்ஷெபானா வெல் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் கிணறுன்னு அர்த்தம், துறவுன்னு அர்த்தம். திரும்பியும் அதே இடத்துக்கு போயிடுறாரு, உடன்படிக்கை இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதி ஆகிய பிகோலும் கெராரிலிருந்து அவனுக்கு வந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கெராரில இருந்து அவனை துரத்தி விட்டாங்க. ஆனா இப்போ கெராருக்கு அவன் திரும்பி வர்றாங்க. யார் எந்தெந்த ஜனங்க துரத்தி விட்டாங்களோ அதே ஜனங்க திரும்பி வர்றாங்க. பாரு வந்து என்ன பண்றான்னு பாருங்களேன். அதற்கு அவர்கள், நிச்சயமா கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல. சமாதானமாக அனுப்பி விட்டாங்களாம். பயந்துக்கிறாங்க இப்போ ஈசாக்கை பார்த்து, கரெக்டா இல்லையா? அனுப்பிவிட்டோம்ல, அதே போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால், கமான் கவனிங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் படிப்படியா வெளிப்படும், அளவளவா வெளிப்படும். சொல்லுங்க, அதனால எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அதனால தொடர்ந்து என்ன ஆசீர்வதியும் நான் ஜெபம் பண்ண போறேன். ஈசாக்கு வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் வெளிப்பட்டுச்சு? படிப்படியா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். சமூக ஆசீர்வாதம் கிடைக்கல, அப்புறம் சமூகத்து அந்த சொசைட்டியுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர்றார். அப்போ கர்த்தர் நமக்கு வித்தியாசமான லெவல் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார்.
அப்போ ஏன் நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கணும் என்ன ஆசீர்வதிங்கன்னு? ஏன்னா நேற்றுக்கான ஆசீர்வாதம் போதாது, இன்னைக்கான ஆசீர்வாதம் போதாது, நாளைக்கு கர்த்தர் இதை விட மேன்மையான ஆசீர்வாதத்தை ஒன்று வச்சிருக்கிறார். The level of blessing will keep increasing in your life. Blessing என்ன அர்த்தம்? தேவன் நம்மை செழிக்கும்படி நமக்காக வைத்திருக்கிற வல்லமை, நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்புகள். எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லுங்க, ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். எப்போ தெரியுமா? என்னை ஆசீர்வதிங்கன்னு வெக்கப்படாமல் ஜெபம் பண்ணுறதுனால. அப்போ என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அப்படி ஜெபம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிற அவர் விருப்பப்படுறார், ஆசீர்வதிக்கிறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி ஈசாக்குக்கு ஜனங்க தேடி வந்து ஆசீர்வதிச்சுட்டு போனாங்களோ, தேடி வந்து அவனை வாழ்த்திட்டு போனாங்களோ, அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை நன்மைகளுக்கு அட்ராக்டிவாக மாற்றுவார். You know what the blessing does to you? The blessing makes you attractive to the goodness of God. Blessing makes you attractive and blessing brings favor wherever you go. ஆசீர்வாதம் என்ன செய்யுது? கர்த்தருடைய நன்மைகளுக்கு நம்மளை ஒரு காந்தமாக மாற்றுது. We become magnetic to the blessings of God, to the goodness of God. எங்கே போனாலும் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி, நம்மளுக்கு வாசல்கள் திறக்கிற மாதிரி, எங்கே போனாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் ஏற்படுற மாதிரி, அந்த ஆசீர்வாதம் நம்மளை அட்ராக்டிவாக மாற்றுது. இங்கே ஒவ்வொருத்தரும் யார் யார் ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுறோமோ வெக்கப்படாமல், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நன்மைகளுக்காக கர்த்தர் நம்மளை மேக்னெட்டிக்காக மாற்றுவார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் உங்களை தேடி வரும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதுனால அபிமெலேக் உன்னை தேடி வருவான்றார் கர்த்தர். உன்னை துரத்தி விட்ட மாபெரும் ஜனங்க உன்னை தேடி வருவாங்க. அபிமெலேக்ன்ற ஒரு ராஜா, ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க. பெரிய பெரிய கிளையன்ட்ஸ், பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் உடையவங்க உங்களை தேடி வர போறாங்க. See, big colleges they'll talk to you if you're a student. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்களுக்கு சீட்டை ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஏன்? ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை அட்ராக்டிவா மாத்தி இருக்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. யாபேஸ் போல வெக்கலாமல் ஜெபம் பண்ணும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வேண்டிக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை வாழ வைக்க போகுது. யூ ஆர் அட்ராக்டிவ் டு த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். ஆமென். நார்த் இந்தியாவில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த ஊரில் அவர் இருந்த கிராமத்தில், அவர் இருந்த இடத்துல ஃப்ரெஷ் நல்ல ரன்னிங் வாட்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பைப் கனெக்ஷன்ஸ், ப்ளம்பிங் அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லை. இவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊர் வந்து ஒரு ஏழ்மத்தனத்தில் இருக்கிற ஒரு ஊர். அநேக ஏழைகள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஊராக இருந்துச்சு, ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தாராம் பாரு. ஆனால் இந்த பாஸ்டருடைய ஒரு சிம்பிளான வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பக்கத்து காம்பவுண்ட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரர், ஒரு பெரிய ஜமீன்தார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம்ல, ஒரு பெரிய ஜமீன்தாருடைய ப்ராப்பர்ட்டி. அவர் யார்? அவர் தான் அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரர், ரொம்ப செல்வந்தன் அவர் தான். பால் வேணுனாலும் எல்லாரும் அவர்கிட்ட தான் வரணுமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பண்ணையை வச்சிருக்கிறார். முட்டை வேணும், ஆகாரம் வேணும், விளைச்சல் வேணும், அதான் காய்கறிகள் வேணும், பழங்கள் வேணும், எல்லாம் அவர்கிட்ட வரணும். ஏன்னா பெரிய தோட்டங்கள், ஒரு பெரிய ஜமீன்தார், அவர் நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால என்ன பண்ணுவாரோ அப்பப்போ தானாக வேணும்னே விலையை ஏற்றி விடுறது, விலையை கம்மி போடுறது. என்னத்துக்காக? அந்த மோனோபொலியை காமிக்கிறதுக்காக. நான் தானே எல்லாமே, என்னை நம்பி தானே நீங்களாம் வாழ்ந்துனுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு வரட்டு கௌரவம், ஒரு பெருமை, ஒரு தலகணும். சும்மா அப்படியே ஏற்றி விட்டுருத்தான் விலையா, 1 லிட்டர் பால் விலை அந்த மாதிரி. அப்புறம் அப்படியே இறக்கி விட்டுருத்தான். அப்படியே இந்த மாதிரியே பண்ணுகிறாரு. ஆனால் என்னாச்சு, ஒரு நாள் அந்த பக்கத்து காம்பவுண்டில் இருக்கிற மாட்டு பண்ணையிலேருந்து ஒரு 10 மாடுங்க வந்து பாஸ்டருடைய வீட்டு காம்பவுண்டில் தான் புல்லு மேய்ஞ்சுன்னு இருக்குமா. இவர் சாயந்தரமா அந்த ஜமீன்தார்னா 10 மாடுங்க எண்ணிக்கை கம்மியாகுது, எங்கன்னு போய் தேடுங்கண்ணா. இல்லை பக்கத்தில் ஃபாதர் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா கூட்டின்னு வருவாங்களா. திரும்பி மாடை வந்து அதை விரட்டி கூட்டின்னு வந்துடுவாங்களாம். டெய்லி கரெக்டாக அந்த 10 மாடுங்க அவருடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போயிருமா பாரு, அங்கே தான் இருக்குமா. டெய்லி அவரும் அந்த பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, டெய்லி அனுப்பி வைக்குவாராண்டே, அது போட ஃபாதர் வீட்டில் இருக்கிற அந்த 10 மாடுங்களை கூட்டின்னு வளைச்சுன்னா டெய்லி அங்கேயே போயிட்டு. ஒரு நாள் அந்த ஓனர், அந்த முதலாளிக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுச்சான். எவ்வளோ நாள் தாண்டா போய் கூட்டின்னு வருது இந்த மாடுங்க, டேய் நம்மள்ட்ட தான் 100 கணக்கில் மாடுங்க இருக்குதுல்ல, அந்த 10 மாடுங்களை ஃபாதரை வச்சுக்க சொல்லு அப்படின்ட்டு அனுப்பிவிட்டார். 10 மாடுங்கன்றது என்ன மாதிரி விஷயம் தெரியுமா? 10 மாடுங்களை ஃபாதரே வச்சுக்கிட்டோம். எனக்கு வேண்டாம், சும்மா கூப்பிட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சொல்லி உண்மையான சம்பவம். 10 மாடுங்களை விட்டார் அங்கே. இந்த பாஸ்டர், இந்த போதகர் கர்த்தருடைய தயவுன்னு சொல்லி உணர்ந்தார். கர்த்தருடைய தயவுன்னு உணர்ந்து
அவர் அந்த மாட்டை நல்லா பராமரித்து பாதுகாத்து அந்த மாட்டில் இருந்து பால் கறந்து அந்த கிராமத்துக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சார். ஆனால் இவர் ரொம்ப நியாயமான விலைக்கு விற்க ஆரம்பிச்சாராம். இப்போ கூடிய சீக்கிரம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நாட்கள்லயே அவருடைய வீட்டில் வந்து பால் வாங்குறது அதிகமாயிருச்சு. அந்த பணக்கார வீட்டில் போய் நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் ஏற்றுறாரு இறக்குறாரு. ஆனால் இவர் நியாயமான விலையில் விற்கிறாரு சொல்லி சீக்கிரம் இவருடைய பிஸ்னஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு. 10 மாடு இருந்தவர் இன்னும் 10 மாடுகள், இன்னும் 20 மாடு 30 மாடுன்னு வாங்கி ஒரு பெரிய ஒரு பால் பண்ணையவே இவர் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடந்துச்சு, ஒரு நாள் எவ்வளோ செழிப்பா கர்த்தர் இந்த பாஸ்டரை மாத்திட்டாருன்னா, அந்த ஜமீன்தார் சொல்லியிருக்கிறாராம், என் ஒட்டுமொத்த பிஸ்னஸும் உங்ககிட்ட காம்படிஷன் போட முடியாது, பேசாமல் என் பிஸ்னஸும் நீயே வாங்கிக்க, நீயே நடத்திடுன்னு சொல்லி ஒட்டுமொத்த பிஸ்னஸும் அவருக்கு வித்துட்டாரு. அவரும் வாங்கிட்டாரு, செழிப்பாக மாற ஆரம்பிச்சிட்டாரு பண விஷயத்தில். ஏன்னா ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா மாடுங்க நம்மளை தேடி வரும். நம்ம மாடுங்க பின்னாடி போக தேவையில்ல. நம்ம போய் ஆசீர்வாதம் வரணுமே, ஐயோ இது கெஞ்ச தேவையில்ல. நம்ம போய் யார் காலையை விட தேவையில்ல, யாரும் ஏமாத்த தேவையில்ல. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு இருக்கிறார். என் தேவன் என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்லி யாபேச போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி மீட்டு காத்தரலும்னு சொல்றது போல நம்ம ஜெபம் பண்ண கத்துக்கிட்டோம்னா we will become attractive to the good things of the world. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை அட்ராக்டிவாக மாற்றுது. ஆமென். எனக்கு தெரியல பாரு, எங்கேயோ அந்த 10 மாடுங்க மேய்ஞ்சுன்னு இருக்குது. உங்கள் மாடுங்க அது வரணும் இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு தேவையான அந்த வேலை வாய்ப்பு, உங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரம், உங்களுக்கு தேவையான அந்த பிஸ்னஸ் ஐடியா, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்டர், come on, அது உங்களை தேடி வரணும் இயேசுவின் நாமத்தில். hallelujah, come on, but you be faithful, you start believing, you start praying. ஜெபம் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, உத்தமமா இருங்க, எதிர்பாருங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஒன்னு கன்ஃபார்ம் பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறது உங்களுக்கு வந்து சேரும்ன்றது கன்ஃபார்ம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். hallelujah, come on, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah. இதே நேரத்தில் என்னோட 10 மாடுங்க எங்கேயோ மேய்ஞ்சுங்குது, வரோம் பாரு, என்ன தேடி வரும். நம்ம சர்ச்சுக்கான 10 மாடுங்க வரும். கண்டிப்பா நான் பிலீவருங்களை சொல்ல. hallelujah. நம்ம சர்ச்சுக்கு தேவையான பில்டிங் வரும், நம்மளுக்கு சர்ச்சுக்கு தேவையான வண்டி வரும். நம்ம ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்களுடைய மாடுகள் வரும். எல்லா விதமான கவுஸ் they will start finding us. எல்லாத்தையும் நம்மளை தேடி கர்த்தர் அனுப்புவார். ஏன்னா ஆசீர்வாதம் நம்மளை அட்ராக்டிவாக மாற்று. ஆமென். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆசீர்வாதம் உங்களை அட்ராக்டிவாக மாற்றி இருக்குது. எவ்வளோ பேர் பிலீவ் பண்ணுறீங்க அதை? எத்தனை யாபேசுங்க வந்திருக்கீங்க இந்த இடத்துல? நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.